ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம தரமான ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவியை பார்க்க போகிறோம். அதுவும் கிளைமேக்ஸ்லாம் வெறித்தனம். ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பண்ண வீட்டில் ஒரு ஃபேமிலி வாழ்கிறாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு 2 பேர் ஹெல்ப்னு வந்து நிற்கிறாங்க. இவங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்றது தான் இந்த படத்துடைய முழு கதையே. இந்த ஒன்லைனில் வந்து அவ்வளோவா டீட்டெயில்ஸ் இருக்காது. ஏன்னா இந்த கதை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரே சஸ்பென்ஸாக போய் கிளைமேக்ஸ்ல தான் ஒரு பெரிய பொம்மையே நமக்கு கொடுப்பாங்க. நம்ம எதிர்பார்க்காத ஒரு தரமான ட்விஸ்ட் அது. ஸோ உங்க டைமுக்கு ஒர்த்தான மூவி இது. ஸோ அதனால வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2023 வருஷத்துல ரிலீஸ் ஆன லிட்டில் போன் லாட்ஜ்ன்ற ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். ஸோ அந்த கதையுடைய ஆரம்பத்தில் சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வெளி உலக தொடர்பே இல்லாத அளவுக்கு ரொம்ப டீப்பாக ஒரு பண்ணை வீடு இருக்குது. அந்த வீட்டில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி சிட்டிக்கு போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஏன்னா தேவையான எல்லாமே அவங்க வீட்டுக்கிட்டேயே இருக்குது. ஆடு மாடு தேவையான ஃபுட்டெல்லாம் அவங்களே பயிர் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு விவசாய நிலம்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு வீட்டில் தான் ஒரு அழகான ஃபேமிலி வாழ்கிறாங்க. ஸோ இந்த வீட்டுடைய குடும்ப தலைவி இவங்க தான். இவங்களோட பேர் ரோஸு. ரோஸுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களோட பேர் மெய்சி. ஸோ மெய்சி வந்து அவளுடைய அம்மாவை எப்பவுமே மாமான்னு சொல்லி தான் கூப்பிடுவா. மாமானா அம்மான்னு அர்த்தம். எனக்கும் அந்த ஆண்டியை ரோஸ்னு கூப்பிட ஒரு மாதிரி இருக்கு. அதனால நம்மளும் மாமானே கூப்பிடலாம். ஸோ மாமாவுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு. அவரு வந்து வீல் சேர்லயே தான் இருப்பாரு. நம்ம பேசுறது எல்லாமே அவருக்கு கேட்கும். ஆனா அவரால் பதிலுக்கு ரியாக்ட் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட முழிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமையில தான் அவர் இருக்காரு. இந்த ஹஸ்பண்டுக்கு வந்து வேலைக்கு ஒரு இன்ஜெக்ஷனை இவங்க போட்டே ஆகணும். அப்படி போடலன்னா சுத்தமா அவர் கோமாவுக்கு போயிடுவாரு. அந்த இன்ஜெக்ஷனால தான் அவர் இப்ப கான்சியஸ்லயே இருக்காரு. ஸோ இவங்க 3 பேர் தான் இந்த வீட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. அதுவும் அந்த மெய்சின்ற பொண்ணுக்கு அவளுடைய அம்மானா அவ்வளோ பிடிக்கும். அந்த மாமாவுக்கும் மெய்சியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ கேரா பார்த்துப்பாங்க. இன்னைக்கு மாமாவுடைய ஹஸ்பண்டுக்கு பர்த்டே. ஸோ அதனால மாமாவும் மெய்சியும் வீட்லயே கேக்கை ரெடி பண்ணி மெய்சி அந்த கேக்கை எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் ஹாப்பி பர்த்டே சாங்லாம் பாடி அந்த பர்த்டேவை ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மாமாவும் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு ஒரு கிஃப்டை கொடுக்குறாங்க. அதை ஓபன் பண்ணி காட்டும் பொழுது ரொம்பவே அழகா கையாலேயே செஞ்ச ஒரு கத்தி. அந்த கத்தியோடைய ஹேண்டில்லாம் எலும்புல செஞ்ச மாதிரி இருக்கு. அவ்வளோ அழகா இருக்கு. ஆனா மாமாவுடைய ஹஸ்பண்டால இது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு எதுவுமே சொல்ல முடியாது. ரியாக்ஷனே கிடையாது அவருக்கு. ஸோ ஏதோ ஒன்று கண்டிப்பா என் ஹஸ்பண்டுக்கு இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கும் அப்படின்னு மாமாவும் அவங்க மனசை அவங்களே தேத்திக்கிறாங்க. ஸோ எல்லாமே நார்மலா போய்கிட்டு இருக்கு. சடனா அவங்க வீட்டு டோரை யாரோ நாக் பண்றாங்க. அதுவும் ரொம்ப பலமா. உடனே மாமாவும் போயிட்டு வீட்டுடைய டோர்ல அந்த பீப் ஹோல் இருக்கும்ல, அந்த ஹோல் வழியா வெளியே பார்க்கும்பொழுது 2 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தருக்கு மோசமா அடிபட்டு இருக்கு. ஸோ அடிபட்டு கீழே படுத்துக்கிட்டு இருக்காருல, அவரோட பேரு ஜாக்கு. ஹெல்ப் கேட்க வந்திருக்காருல, அவரோட பேரு மேட்டி. ஸோ மேட்டியும் டோருக்கு அந்த பக்கம் இருந்து ப்ளீஸ் கதவை திறங்க, என்னோட அண்ணன் ரொம்ப மோசமா அடிபட்டு இருக்கான், அவன் உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. ஸோ இந்த மேட்டியும் ஜாக்கும் அண்ணன் தம்பிங்க தான். ஸோ இந்த பீப்பு ஹோல் வழியா நம்ம மாமாவும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே இருக்காங்க. ஏன்னா நைட் டைம் இவனுங்க 2 பேர் யாருன்னே தெரியாது. உள்ள விட்டு ஏதாவது ப்ராப்ளம் வருமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே மாமாவுடைய பொண்ணு மெய்சி இருக்கால, அம்மா அவங்களுக்கு உடம்பு முடியல போலமா, நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, ஆனா அப்பவும் மாமா கேட்காம, இங்க பாருங்க என்னால எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது, எங்க வீட்ல எந்த ஒரு போனும் கிடையாது, ஆனா ப்ளீஸ் என் பிரதரை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு அந்த மேட்டின்றவர் அலறாரா. இதை பாக்குற மாமாவுடைய மனசும் ஒரு மாதிரி ஆகுது. சரின்னு மாமாவும் டோரை திறந்து வேக வேகமா அடிபட்டு இருக்கிற அந்த ஜாக்கை கூட்டிட்டு வந்து டைனிங் டேபிள்ல படுக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரோட உடம்புல வந்து கம்பி மாதிரி ஏதோ ஒன்று சொருகி இருக்கு. இந்த அளவுக்கு மோசமா இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த மேட்டின்ற பையனும் கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எங்க அண்ணனை எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ், அவரை சாக விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி புலம்புறாரு. இந்த மேட்டி வந்து பேசும்பொழுது அவ்வளவா மெச்சூரிட்டி இல்லாத மாதிரி ரொம்ப குழந்தைத்தனமா தான் அவர் பேசுறாரு. சரி சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் அண்ணனுக்கு எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அந்த ஜாக்ன்றவருடைய ட்ரெஸ் எல்லாம் நம்ம மாமா கரெக்டா கட் பண்ணி அடிப்பட்ட இடத்த பாக்குறாங்க. ஸோ அந்த ரத்தத்தெல்லாம் கிளீன் பண்ணி அதுல குத்தி இருக்கிற அந்த கம்பியை மெதுவா எடுத்துட்டு அந்த காயத்தை பர்ஃபெக்டா கிளீன் பண்ணி அடுத்தது அவங்க தையல் போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் மாமா வந்து செம்ம பர்ஃபெக்டா பண்றாங்க. அதாவது ஒரு சர்ஜரி பண்ற டாக்டர் எப்படி பண்ணுவாங்க அந்த அளவுக்கு
அளவுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டா அவங்க பண்றாங்க. இது எல்லாத்தையும் அந்த மெய்சின்ற பொண்ணும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கா. அங்க அந்த மேட்டின்றவரு நம்ம அண்ணன் பொழைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே ரொம்ப பதட்டத்துல இருக்காரு ஆளு. சோ மாமாவும் ஒரு வழியா தையல போட்டாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னோட பிரதருக்கு எதுவும் ஆகாது, அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறமா சரியாயிடுவான் அப்படின்னு சொல்ல இப்பதான் அந்த மேட்டிக்கும் அவ்வளோ நிம்மதி. சரி நான் பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கலாமா, ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு மேட்டி ஒரு பொருள் எடுக்கிறாரு. பார்த்தா அது ஒரு கத்தி. அந்த கத்தில ரத்த கரையும் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மேட்டியும் ஜாக்கும் ஏதோ ஒரு இல்லீகலான ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதுல நடந்த ஒரு ப்ராப்ளத்துல தான் ஓடி வந்திருக்காங்களே. ஆனா அது என்ன ஏதுன்னு இப்ப நமக்கு தெரியாது. சோ அந்த கத்தியையும் கிளீன் பண்ணிட்டு அதை இந்த வீட்டுல இருக்கிற யாரும் பார்க்க கூடாதுன்னு அவருடைய சாக்ஸ்ல அழகா ஒளிச்சு வச்சிடுறாரு. சோ அப்புறம் மாமாவும் மேட்டியை கூப்பிட்டு அவருக்கு ஃபுட்டை கொடுக்குறாங்க. சோ அந்த மேட்டி கிட்ட வந்து கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க, எங்க போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க அந்த மேட்டியும் ஒரு மாதிரி பதட்டமாவே பேச ஆரம்பிக்கிறான். எங்க சொந்த ஊரு வந்து லண்டன் அப்படின்னு சொல்ல அதை கேட்கிற அந்த மெய்சின்ற பொண்ணும் இது லண்டனா, அந்த ஊர் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமா கேட்க உடனே மாமாவும் மெய்சி போயிட்டு காஃபி எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. ஏன்னா நம்ம மாமாவும் அவங்க ஃபேமிலியும் இந்த ஊர்லயே தான் இருக்காங்க. எல்லா வசதியும் இங்க இருக்கிறதுனால வெளியே போகணும்ன்ற அவசியமே இல்லையா. அதனால மெய்சி வந்து வெளி உலகத்தை பார்க்காத பொண்ணு வெளியே இருந்து வந்த மேட்டி பேசத்தெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப ஆர்வமாகறாங்க. ஆனா இந்த விஷயம் மாமாவுக்கு பிடிக்கல. சோ இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அடிபட்டு இருந்த அந்த ஜாக்கு எழுந்து வராரு. அவரும் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சோ ஜாக்குக்கு வந்து இப்ப என்ன நடந்ததுன்னு எதுவுமே தெரியல. ஜஸ்ட் அடிப்பட்ட இடத்த பாக்குறாரு. தையல் போட்டு வச்சிருக்காங்க. எனக்கு தையல் போட்டது நீங்க தானா, உண்மையிலேயே வேற லெவல்ல போட்டிருக்கீங்க. ஏன்னா இது ஒன்றும் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, நான் நிறைய தடவை தையல் போட்டிருக்கேன், அது பார்த்தாலே தெரியுது, எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு, குடிக்க ஏதாவது தரீங்களான்னு கேட்க மாமாவும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஒரு நாள் நைட் இங்க தங்கிட்டு நாளைக்கு கிளம்பி போங்க, என்னோட ஹஸ்பண்டோட ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு, அங்க போய் தங்கிக்கோங்கன்னு மாமா சொல்ல நம்ம ஜாக்கும் மேட்டியும் அந்த ரூமுக்கு போறாங்க. ஜாக் போனவரு இவங்க கொண்டு வந்த பேக்கை பிரிச்சு செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா துணி பேக் தான் இருக்கு. அப்படியே செம்ம கடுப்புல வெளியே வந்து மேட்டி கிட்ட, டேய் இன்னொரு பேக் எங்கடா, அது நான் மறந்துட்டேனே, அடா பாவி என்ன வேலைடா பாத்துருக்க, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டதே அந்த பேக்குக்காக தான்டா, அந்த பேக் ஃபுல்லா பணம் இருக்கு, உனக்கு தெரியும் தானே, இந்த பணத்தை நம்ம பாஸ் கிட்ட கொடுக்கலன்னு வச்சுக்கேன், அவன் நம்ம ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிடுவான், நான் என்ன செய்யறது, நம்ம கார் ஆக்சிடென்ட் ஆகி நீ வழியில துடிச்சுக்கிட்டு இருந்த, உன்னை காப்பாற்றணும் தான் எனக்கு தோணுச்சு, அதான் உன்னையும் தூக்கிக்கிட்டு கையில கிடைச்ச பேக் ஒன்னத்தை எடுத்துக்கிட்டு இந்த வீட்டுல வந்து ஹெல்ப்புக்காக நின்னுக்கிட்டு இருக்கோம். சரி சரி ஓகே ஓகே மேட்டி, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு, அந்த பண பேக் ஆக்சிடென்ட் ஆன அந்த இடத்துல தானே இருக்கு? ஆமா எனக்கு தெரிஞ்சு அங்கதான் இருக்கணும். சரி ஓகே நம்ம அங்க போயிட்டு அந்த பண பேக்கை எடுத்துட்டு வந்துடலாம், நாளைக்கு நம்ம பாஸ் கிட்ட பணத்தை கொடுத்துடலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஆனா அந்த இடம் இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு, நைட் டைம்ல நம்மளால எப்படி போக முடியும், அதான் இந்த வீட்டுல ஒரு பொம்பளை இருக்கால, அவ தான் ஹெல்ப் பண்ணணும், ஆனா பண பேக்னு சொன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ண மாட்டா, நம்ம வேற ஏதாவது யோசிக்கணும் அப்படின்னு ஜாக் ஒரு ஐடியாவை யோசிச்சு மேட் கிட்ட அதை சொல்றாரு. மேட்டும் அதுபடியே நடக்கிறாரு. உடனே மேட் அப்படியே கதறி கதறி அலறாரு. அந்த சவுண்டு நம்ம மாமா மெய்சி காதுல எல்லாம் கேக்குது. அவங்க ஜாக் கிட்ட என்ன ஆச்சு இவன் இப்படி அழுகுறான் அப்படின்னு கேட்க, ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இவன் நோட் புக்கை மிஸ் பண்ணிட்டானா. உடனே மெய்சியும் என்கிட்ட நிறைய நோட் புக்ஸ் இருக்கு, அதை வச்சுக்கோங்க, இல்ல அந்த நோட் புக் எங்க அப்பா கொடுத்தது அப்படின்னு மேட் தேம்பி தேம்பி அலற மாதிரி ஒரு சீனை போட, மாமாவும் இந்த நேரத்துல நம்ம வெளியே போறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்ல, ஆனா அது வரைக்கும் மேட்டி சும்மா இருக்க மாட்டான், அழுதுகிட்டே இருப்பான், அந்த நோட் புக்கை நம்ம எடுத்துட்டு வந்து கொடுத்தாதான் அவன் நிம்மதியாவே ஆவான். சோ மாமாவும் அழுதுகிட்டு இருக்கிற மேட்டியை பாக்குறாங்க. ஏன்னு தெரியல அந்த மேட்டி மேல இவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வருது. சரி ஓகே நம்ம போயிட்டு அவனோட நோட் புக்கை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மேட்டிய சமாதானப்படுத்தி மாமா படுக்க வைக்கிறாங்க. சோ ஜாக்கும் மாமா கூட வெளியே போறதுக்கு ரெடி ஆகுறாரு. அப்ப ஹால்ல வந்து ஒரு போட்டோவை பாக்குறாரு. அதுல மாமாவும் ஒரு குட்டி பையனும் இருக்கான். உடனே பெய்சியும் ஜாக் பக்கத்துல வந்து, அது என்னோட பிரதர் தான், ஒரு ஆக்சிடென்ட்ல என் பிரதர் இறந்து போயிட்டான், அதே ஆக்சிடென்ட்னால தான் எங்க அப்பாவும் இந்த மாதிரி ஆயிட்டாரு, நான் அப்ப சின்ன பொண்ணுன்றதுனால இப்படி ஒரு பிரதர் இருந்தானான்றதே எனக்கு ஞாபகமே இல்ல அப்படின்னு சொல்ல, ஜாக்கும் நல்ல வேலை உனக்கு ஞாபகம் இல்ல, அதான் நீ நிம்மதியா இருக்க, ஒருவேளை ஞாபகம் இருந்ததுன்னா நீ ரொம்ப கஷ்டத்துல இருப்ப அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஜாக் மேட்டி கிட்ட போறாரு. மேட்டி என்ன சொல்றாருன்னா, டே ஜாக் எனக்கு தெரிஞ்ச இந்த மாமா ரொம்ப ரொம்ப நல்லவங்க போலடா, எவ்வளவு பத்திரமா என்ன பாத்துக்கிறாங்க தெரியுமா, அந்த ஒரு வெங்காயமும் வேணாம், போயிட்டு நான் பணத்தை எடுத்துட்டு வரேன், நாளைக்கு பாஸ் கிட்ட பணத்தை கொடுப்போம், இங்க இருந்து கிளம்புறோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கும் மாமாவும் இங்க இருந்து கிளம்பலானும் பொழுது மாமா என்ன பண்றாங்கன்னா மேட்டி இருக்கிற ரூமை லாக் பண்ணிடுறாங்க. ஜாக்கும் ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, ஏன்னா யார் என்னன்னு தெரியாத ஒரு பையனை என் பொண்ணு கூட தனியா விட விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி லாக் பண்ணிட்டு ஜாக்கும் மாமாவும் கார்ல அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. சோ மாமா வந்து மேட்டியோட டோரை லாக் பண்ணி சாவிய வீட்லயே தான் வச்சுட்டு போயிருக்காங்க. சோ அந்த சாவிய வந்து இந்த மெய்சி எடுத்து டோரை ஓபன் பண்ணலாமா, மேட்டி கூட பேசலாமான்னு திங்க் பண்றாங்க. சோ வெளியே இருந்துகிட்டே நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்க, மேட்டியும் ஓகே தான், திரும்பவும் கொஞ்ச நேரம் கழிச்சு நீ ஓகே தானே, என்ன ஆச்சு உனக்கு, திரும்ப திரும்ப அதே கேள்வியே கேட்டுக்கிட்டு இருக்க, நான் ஒன்னும் முட்டாள் இல்ல புரியுதா, ஐயோ இல்ல நான் அப்படி சொல்லல, நான் உங்ககிட்ட ஜஸ்ட் பேசணும்னு நினைக்கிறேன், என்ன பேசுறதுன்னு தான் தெரியல
தெரியல. இத்தனை வருஷத்துல நான் என் மாமாவை தவிர வேற யாரு கூடவும் பேசினதே கிடையாது. அதான் உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சாவி எடுத்து டோரை திறந்து மேட்டியோடைய ரூம்குள்ளேயே அவங்க போயிடுறாங்க. ஸோ இந்த நேரத்துல காரை ஓட்டிக்கிட்டு ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிற மாமாவும் ஜாக்கும். ஜாக் கேட்கறாரு, ஐ திங்க் நீங்க நர்ஸா வேலை பார்த்திருக்கீங்க கரெக்டா? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? ஏன்னா எனக்கு தையல் போட்டிருக்கீங்களே அதுலயே தெரியுது. ஆமா ஆமா நான் ஒரு நர்ஸ் தான், ஆனா அதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப நான் வேற ஒரு லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உடனே ஜாக்கும், உங்க வீட்டுல ஒரு போட்டோவை பார்த்தேன், நீங்களும் ஒரு குட்டி பையனும் இருக்கிற மாதிரி. அது உங்க பையன் தானே, அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஒரு ஆக்சிடென்ட், ஆனா போலீஸ் கேஸ்ல நோ ஃபால்ட் ஆக்சிடென்ட்னு சொல்லி ஆக்சிடென்ட் பண்ணவங்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்கவே இல்லை. ஆனா நான் இழந்தது என்னோட பையனை அப்படின்ற மாதிரி மாமா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கும் வந்துடுறாங்க. ஜாக்கும் இறங்கி கார்ல இருந்து ஒரு பேக் எடுக்கிறாரு. ஸோ அதுக்குள்ளதான் பணம் இருக்கு. மாமாவும் என்ன இந்த பேக் எடுக்கிற, ஏதோ நோட் புக்குன்னு தானே சொன்னான் அப்படின்னு காருக்குள்ள எட்டி பார்த்தா ஒருத்தரோட உடம்பு இருக்கு. ஸோ அந்த மேட்டியும் ஜாக்கும் சேர்ந்து ஒருத்தரை காலி பண்ணிருக்காங்க. அவரோட உடம்பு இன்னமும் காருக்குள்ளதான் இருக்கு. இதை மாமா பார்த்த உடனே ஜாக்கு கடுப்பாகிறாரு. உடனே மாமாவை அவங்க கார்ல கூட்டிட்டு போயிட்டு, இங்க பாருங்க எல்லாமே ஸ்மூத்தா போகணும்னு தான் நினைச்சேன், ஆனா நீங்க பார்க்க கூடாததை பார்த்துட்டீங்க. ஸோ இனிமே இந்த ப்ராப்ளத்துல நீங்களும் இருக்கீங்க. மாமாவும், இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி நான் எதையும் பார்க்கல, இதுக்கு மேல பேசாத வாய மூடு அப்படின்னு கண்ணை காட்டி இந்த ஜாக்கு மிரட்டுறாரு. ஒழுங்கு மரியாதையா என்ன டெலிபோன் பூத் கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல, ஸோ மாமாவும் காரை ஓடிட்டு ஜாக்கை டெலிபோன் பூத் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. இந்த நேரத்துல மெய்சி மேட்டி கூட ரொம்ப நல்லாவே பேசிக்கிட்டு வீட்டெல்லாம் சுத்தி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாடியில யாரோட ரூம் இருக்கு? மாடியில எங்க அம்மா ரூம், என் ரூம் இருக்கு, வா காட்டுறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு ரூம் மட்டும் க்ளோஸ் ஆகி இருக்கு. இது என்ன ரூம் அப்படின்னு மேட்டி கேட்க, இது எங்க அம்மாவுடைய ஒர்க் ரூம், யாருமே உள்ள போறதுக்கு அலோடே கிடையாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அப்புறம் மெய்சி மேட்டிய அவளுடைய ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு மேப் எல்லாம் எடுத்து காட்ட, ஏ மெய்சி இவ்வளவு இடத்துக்கு நீ போயிருக்கியா? ஐயோ நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனது கிடையாது, ஆனா இந்த மேப்போடைய சில ஊரோட பேர்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், அந்த இடத்துக்கு எனக்கு போகணும்னு ஆசை அப்படின்ற மாதிரி சைட்ல ஒரு ரேடியோவை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த மேப் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ரேடியோல ஒரு நியூஸ் சொல்றாங்க. ஒரு மென்டல் ஹெல்த் இன்ஸ்டிடியூட்ல ஒர்க் பண்ற நர்ஸை ஒருத்தர் கொன்னுட்டாரு. அதே பர்சனும் அவரோட பிரதரும் ஒரு இடத்துல கொள்ளையடிச்சு நிறைய பணத்தை ஆட்டையை போட்டு கொண்டு போயிருக்காங்க. அவங்க நார்த் சைடு போயிருக்க தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ரேடியோல ஓடுது. இதை கேட்ட உடனே மேட்டி அந்த ரேடியோவை ஆஃப் பண்ண ட்ரை பண்றான். ஒரு மாதிரி பதட்டமாகறான். அந்த மெய்சிக்கு புரியல, என்ன ஆச்சு உனக்கு? நான் ஒன்னும் பண்ணல, என்ன நம்பு ப்ளீஸ், நான் ஒன்னும் பைத்தியம் கிடையாது, நான் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி அவர் நர்வஸ்ல பேசுறாரா. மெய்சியும் சரி சரி நான் உன்னை நம்புறேன், நீ எதுவும் பண்ணலன்னு எனக்கு தெரியும், அம்மாவும் உன்னோட பிரதர் ஜாக்கும் வரதுக்கு டைம் ஆயிடுச்சு, அவங்க வரும்போது நீ வெளியே இருந்தனா அம்மா என்னதான் திட்டுவாங்க, அதனால நீ அந்த ரூம்குள்ளேயே போ அப்படின்னு மேட்டியா அந்த ரூம்குள்ள வச்சு அகைன் லாக் பண்ணிடுறாங்க. எங்க மாமாவும் ஜாக்க கூட்டிட்டு ஒரு போன் பூத்துக்கு வந்துடுறாங்க. மாமா காரை ஓடிட்டு எஸ்கேப் ஆக கூடாதுன்னு இந்த ஜாக்கு மாமாவை லாக் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா போன் பூத்துல அவருடைய பாஸுக்கு கால் பண்ண, பாஸும் இங்க பாரு எனக்கு சேர வேண்டிய பணம் கிடைச்சதா இல்லையா? பாஸ் பணம் என்கிட்ட தான் இருக்கு, வர வழியில கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, அதான் என்னால இன்னைக்கு வர முடியல, இங்க ஒரே மழை புயலா இருக்கா, அதனால நாளைக்கு நான் முடிஞ்சா வரேன், நீ வருவியா இல்ல பணத்தை எடுத்துட்டு ஓடுவியான்னு யாருக்கு தெரியும், நீ எங்க இருக்குன்னு சொல்லு, நானே நாளைக்கு வந்து பாக்குறேன் அப்படின்னு பாஸ் கேட்க, வேற வழி இல்லாம ஜாக்கும் அவரு இருக்கிற அந்த மாமாவுடைய அட்ரஸ் சொல்லிடுறாரு. இப்படி ஒரு போன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது மாமாவும் அந்த லாக்ல இருந்து எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா உடனே ஜாக் அங்க வந்து மாமாவை பிடிச்சி, இங்க பாரு தப்பிக்கணும்னு நினைக்காத, என்னோட பாஸ் நாளைக்கு வந்துருவாரு, பணத்தை கொடுத்துட்டோம்னா அவ்வளவுதான், என் வேலையை நான் பாக்குறேன், உன் வேலையை நீ பாரு. உடனே மாமாவும், என் குடும்பத்துக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. எது நீ கொல்லுவியா? நீ கற்பனையே பண்ணாத அளவுக்கு ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு வந்திருக்கேன் நானு அப்படின்னு ஜாக் மிரட்டி மாமாவை கூட்டிட்டு திரும்ப வீட்டுக்கே வந்துடுறாரு. உள்ள வந்த ஒரு கையில கன்னை வச்சுக்கிட்டே மெய்சியெல்லாம் மிரட்டி, ஒழுங்கு மரியாதையா என் தம்பி இருக்கிற ரூம் டோர் ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்ல மெய்சியும் வந்து ஓபன் பண்றாங்க. மேட்டியும் வெளியே வராரு. ஜாக்கும், டேய் பணம் கிடைச்சிருச்சு, நாளைக்கு பாஸ் இந்த வீட்டுக்கு வந்துருவாரு. மெய்சியும் பயந்து மாமா கிட்ட போயிடுறாங்க. மாமாவுடைய ஹஸ்பண்ட் இருக்காருல, அவரு ஒரு மாதிரி அப்படியே முறைச்சு பாத்துக்கிட்டே இருக்காரு. ஜாக்கும் கையில கன்னை வச்சுக்கிட்டு, இங்க பாருங்க நாளைக்கு என் பாஸ் வர வரைக்கும் எல்லாரும் கம்முன்னு ஒழுங்கா இருங்க, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், உங்க யாரையும் எதுவும் பண்ண மாட்டேன், எங்க வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க இங்க இருந்து போயிடுவோம் அப்படின்னு ஜாக் பேசிக்கிட்டு இருக்கும்போதே உடனே மாமா, என்னுடைய ஹஸ்பண்டுக்கு நான் மெடிகேஷனை கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா அவரோட உடம்பு ரொம்ப மோசமாயிடும் அப்படின்னு சொல்ல, ஜாக்கும் சரி ஓகே கொடுத்து தொலை, ஆனா உன் கூட என்னோட தம்பி மேட்டியும் வருவான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. மாமாவும் போயிட்டு மெடிசனை இன்ஜெக்ஷன்ல எடுக்கிறாங்க. அதை மேட்டியும் பார்த்து, இந்த இன்ஜெக்ஷன் என்ன பண்ணும்? இது என் ஹஸ்பண்ட் உடம்புல இருக்கிற வலியெல்லாம் கம்மி பண்ணும், அவரு நிம்மதியா தூங்குவாரு. அதோட மேட்டி, உன் அண்ணன் ரொம்ப ரொம்ப மோசமானவன், அவன் கூட இருக்காத, அப்படிலாம் கிடையாது, என் அண்ணன் ரொம்ப ரொம்ப நல்லவன் தான், நீ தான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா உண்மையிலேயே அவன் நல்லவன் கிடையாது, உன்னை பார்க்கும்பொழுது இறந்து போன என் பையன் ஞாபகமா இருந்தது, அதனாலதான் உனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாமே பண்ண, ஆனா கடைசியா எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டல அப்படின்னு சொல்ல மேட்டியோட மனசும் லைட்டா மாறுது. அப்புறம் மாமா வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு இன்ஜெக்ஷன் போடலான்ற டைம்ல ஜாக் கத்துறாரு. இன்ஜெக்ஷனை போடாம என்னன்னு சொல்லி கேட்க வராங்க. பார்த்தா வீட்டுக்கு வெளியே போலீஸ் வந்திருக்காங்களாம். மெடிகேஷன் எடுக்கிறதுக்காக போறேன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி வர வச்சிட்டல. ஐயோ நான்
உண்மையிலேயே போலீஸ்க்குலாம் கால் பண்ணல அப்படின்னு சொல்ல அந்த மேட்டியும் நான் இவங்க கூட தான் இருந்தேன், இவங்க போன்லாம் பேசல, நம்மளை பத்தி ரேடியோலலாம் நியூஸ் வந்தது, மேபி ஒரு வேளை செக் பண்ண வந்திருப்பாங்களோ அப்படின்னு மேட்டி சொல்ல ஜாக்கும் அப்படின்னா ஓகே இங்க பாரு, நீ வெளியே போயிட்டு அந்த போலீஸ் கிட்ட என்ன சொல்லுவன்லாம் எனக்கு தெரியாது, அந்த போலீஸ் இங்க இருந்து போகணும், இல்லன்னு வச்சுக்கேன் உன்னோட பொண்ணு மேசியோடைய தலையில கன்னை வச்சுக்கிட்டு நான் ரெடியா இருப்பேன், நீ மட்டும் ஏதாவது மாட்டி விட்ட அப்படியே அவளை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இப்படின்னு அவர் மாமா கிட்ட சொல்ல மாமாவும் அப்படியே டோரை ஓபன் பண்றாங்க. அங்க போலீஸ் இருக்காரு. மேடம் இந்த நேரத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ரொம்ப சாரி, ஒரு 2 கிரிமினல்ஸ் வந்து எஸ்கேப் ஆகி வந்திருக்காங்க, ஒருத்தன் ஹைட்டா இருப்பான், அவன் மென்டலா கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருப்பான், அவனோட பேர் மேட்டி, அப்புறம் அவனோட பிரதர் ஜாக் இப்படின்னு அந்த போலீஸ் கேட்க மாமாவும் இல்ல நான் அந்த மாதிரி யாரையும் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மாமா வந்து ரொம்ப காமா பேசுறாங்க, போலீஸ்க்கும் எந்த ஒரு டவுட்டும் வரல, ஆனா இருந்தாலும் லைட்டா வீட்டுக்குள்ள வந்து அப்படியே சுத்தி பாக்குறாரு. அங்க ஒரு ஃபேமிலி போட்டோ இருக்கு, அதுல மேசி குட்டி பொண்ணாவும் மேசியோடைய அப்பாவும் இருக்காங்க, பக்கத்துல நம்ம மாமாவை காணோம், ஏன்னா அந்த போட்டோ வந்து பாதியா கிழிஞ்சு போயிருக்கு. ஏன் இந்த ஃபேமிலி போட்டோ பாதி கிழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சண்டை ஒரு நாள் வந்துச்சு, அப்ப இனிமே நீ தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி கோவத்துல கிழிச்சு போட்டாரு. சரி சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு போட்டோ எடுக்கலான்னு பொழுது என் ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இந்த மாதிரி ஆயிட்டாரு. அவரு நல்லா இருக்கும் பொழுது எடுத்த ஒரே போட்டோ இதுதான், அதனாலதான் கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்லைன்னு பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு போலீஸும் அங்க இருந்து போகலான்னு பொழுது நம்ம மாமாவுடைய ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவரால் உடம்ப கூட அசைக்க முடியாது, ஆனா அவரு அப்படியே வீல் சேரை தள்ளிக்கிட்டு எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே போலீஸ்க்கு டவுட் வருது, இங்க ஜாக்கும் ஐயோ நம்மள மாட்டி விட்டாங்கன்னு வேகமா ஓடி போயிட்டு போலீஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த போலீஸ்காரரு ஜாக்கை விடவே நல்லா சண்டை போடுறாரு, அப்படியே ஜாக்கை அடிச்சு கழுத்தை ஒரு புடி போட்டுறாரு. எது எப்படியோ நம்ம மாமா ஃபேமிலிய கன் பாயிண்ட்ல மிரட்டிக்கிட்டு இருந்த அந்த ஜாக்கி இப்ப போலீஸ்ல மாட்டிக்கிட்டாரு. எல்லாமே நல்லா தான் போகுது. ஆனா அந்த மாமா என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டுல ஒரு பெரிய ஷார்ட் கன் ஒன்னு இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு நேரா வந்து அந்த போலீஸை ஷூட் பண்ணி காலி பண்றாங்க. அப்புறம் அந்த கன்னாலேயே ஜாக்க ஒரு அடி, அவ்வளவுதான் அவர் அங்கேயே மயங்கிடுறாரு. அப்புறம் ஜாக்க பேஸ்மெண்ட்ல லாக் பண்றாங்க. நடந்த சம்பவத்துல அந்த மேட்டி மயங்கியே போயிட்டாரு போல, அவரையும் பேஸ்மெண்ட்ல வச்சு லாக் பண்றாங்க. அடுத்தது மாமா இறந்து போன அந்த போலீஸ் ஆபீசருடைய உடம்ப கிளியர் பண்ணியே ஆகணும். அதுக்கு ஹெல்ப்புக்கு அவங்க பொண்ணு மெய்சியை கூப்பிடுறாங்க. ஆனா அந்த மெய்சியும் எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அப்படின்னு சொல்ல, இங்க பாரு பயப்படாத, இது எல்லாமே ஈஸியான வேலை தான், ஜஸ்ட் நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அந்த போலீஸோட உடம்ப அவரு அந்த காரோடைய டிக்கிலேயே வச்சு அந்த காரை சந்தேகம் வராத அளவுக்கு ரொம்ப தூரம் தள்ளி கொண்டு போயிட்டு திரும்ப அந்த போலீஸை டிக்கில இருந்து வெளியே எடுத்து டிரைவர் சீட்ல உட்கார வச்சு காரோடைய விண்ட்ஷீல்ட ஷூட் பண்றாங்க. இது மூலியமா யாராவது வந்து பார்க்கும் பொழுது போலீஸ் கார்ல இந்த இடத்துல வரும் பொழுது இங்க தான் யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. அந்த கொலை வந்து நம்ம மாமாவுடைய வீட்டுல தான் நடந்ததுன்னு யாருக்கும் எந்த ஒரு டவுட்டும் வராது. மெய்சியும் பயத்தோடவே அம்மா நம்ம பண்றதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஃபேமிலிக்காக நம்ம என்ன பண்ணாலும் எதுவும் தப்பு கிடையாது அப்படின்னு மாமா சமாதானப்படுத்துறாங்க அவங்க பொண்ணை. அதுக்கப்புறமா அவங்க கார்ல திரும்ப வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பேஸ்மெண்ட்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற நம்ம ஜாக் மேட்டி வந்து இன்னும் மயக்கத்துல தான் இருக்காரு. ஜாக் வந்து எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும்னு அந்த விலங்கை இழுக்க ட்ரை பண்றாரு, முடியல. பக்கத்திலே நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்கு, சரி அந்த டூல்ஸையாவது எடுத்து தப்பிக்கலான்னு பார்த்தா அவருக்கு அது எட்டவே மாட்டேங்குது. அப்புறம் மேட்டியும் மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்து அவர் பேஸ்மெண்ட்ல இருக்காரா, பார்த்த உடனே பயத்துல கத்த, டே 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 கத்தாதரா, அந்த கிளவி தானே நம்மள கட்டி போட்டுருக்கா, நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும், என்ன பண்றதுன்னு தெரியலையா அப்படின்னு போதுதான் அந்த மேட்டி வந்து கால்ல ஒரு கத்தியை ஒழிச்சு வச்சிருந்தாருல, அந்த கத்தியை எடுத்து கொடுக்கறாரு. சூப்பர்ரா மேட்டி, உண்மையிலே நீ வேற லெவல் அப்படின்னு அந்த கத்தியை யூஸ் பண்ணி அந்த விலங்குல இருந்து இவங்க வெளியே வராங்க. இப்போ இவங்களால டூல்ஸ் கிட்ட போக முடியும். அந்த டூல்ஸை எடுத்து அழகா கட் பண்ணி இவங்க அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துடுறாங்க. விடிஞ்சிருச்சு. ஜாக்கும் மேட்டி கிட்ட, மேட்டி நீ அந்த இடத்துல போய் ஒளிஞ்சுக்கோ, இங்க மேல ஒரு ஜன்னல் இருக்குல்ல, அது வழியா நான் வீட்டுக்குள்ள போயிட்டு பண பேக கொண்டு வந்துடுறேன், பணம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல அந்த மேட்டி பயபுள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்காம அங்கேயே நிக்கிறான். டே மேட்டி என்னடா ஆச்சு உனக்கு, இந்த மாமா ரொம்ப ரொம்ப நல்லவங்க, நீ தான் ரொம்ப மோசமானவன், மேட்டி நீ என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா, அந்த பொம்பளை ஒரு போலீஸையே கொலை பண்ணிருக்காடா, அப்புறம் நம்மளையும் பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சிருந்தா, மறந்துட்டியா நீனு, அவங்க ஒன்ன காப்பாத்தணும்னு தான் போலீஸையே சாகடிச்சிருக்காங்க, நீ சொல்ற மாதிரியே என்ன காப்பாத்தணும்ன்றதுக்காக சாகடிச்சாங்கன்னே வச்சுப்போம், அப்புறம் எதுக்காக என்ன பேஸ்மெண்ட்ல அடைக்கணும், நீ என்ன சொன்னாலும் சரி மாமா ரொம்ப ரொம்ப நல்லவங்க, நீ தான் மோசமானவன் அப்படின்னு சொல்ல ஜாக்கும் அப்படியே ரொம்ப கஷ்டப்படுறாரு. பக்கத்துல வந்து டே இங்க பாரு, நீ ஒரு மென்டலா பாதிக்கப்பட்டவன், உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாது, அவ்வளவு ஏன் நம்ம அம்மா கூட உன்னை எங்கேயாவது தூக்கி போகணும்னு தான் நினைச்சாங்க, ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் உன்னை நான் பத்திரமா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன், என்ன இடையில வேற வழியில போய் நம்ம ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டோம், ஆனா பிரச்சனை இல்ல, இதுல இருந்து சீக்கிரமே நம்ம வெளியே வந்துடலாம், சந்தோஷமான லைஃபை நம்ம வாழலாம், எனக்கு இந்த இடத்துல ஏதோ ஒன்று தப்பா இருக்கும்னு தோணுது, அந்த மாமா ரொம்ப ரொம்ப மோசமானவ, சொன்னா கேளு அப்படின்னு இவரு சொல்ல மேட்டியும் சரி ஓகே அப்படின்னு ஓரமா போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. ஆனா இன்னுமே மேட்டி வந்து ஒரு குழப்பத்துல தான் இருக்காரு, ஏன்னா அவருக்கு மாமாவை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அதே டைம்ல அவருக்கு ஜாக்கையும் பிடிக்கும், ரெண்டு பேர்ல யாரையுமே அவரால் விட்டு கொடுக்க முடியல. சோ இங்க ஜாக் என்ன பண்றாருன்னா அவரால் மெயின் டோர் வழியா உள்ள போக முடியாது, ஏன்னா ரூமை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதனால வீட்டோடைய மேல ஒரு விண்டோ இருக்கு, அந்த விண்டோ வழியா உள்ள போகிறதுக்கு ட்ரை பண்றாரு, ஒரு வழியா அதுக்குள்ளேயும் போயிடுறாரு. பார்த்தா
இந்த மனுஷ எலும்புகளுடைய ப்ளூ பிரிண்ட், அப்புறம் எலும்பாலேயே செஞ்ச கத்திலாம் இருக்கு. இந்த இடத்த பார்க்கும் பொழுதே ஜாக்குக்கு ஏதோ ஒரு வித்தியாசமா டவுட் வருது. இந்த பொம்பளை என்ன மனுஷ எலும்புலாம் கத்திய செய்யறாளே அப்படின்னு புரியல அவருக்கு. அப்பதான் பக்கத்துல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேட்க அங்க இருந்து ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு நேரா அந்த இடத்துக்கு போறாரு. உள்ள இருக்கிறது யார், ஒழுங்கு மரியாதையை வெளியே வாங்க அப்படின்னு உள்ள போய் பார்த்தா ஒரு பெட் ஒண்ணு, அதுல ஒரு லேடி படுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த லேடியோடைய கை மணிக்கட்டு காணோம், காலை காணோம், நிறைய பார்ட் மிஸ் ஆகுது அந்த லேடிக்கு. அதோட அந்த லேடியோடைய உடம்புக்குள்ள ஒரு மெடிகேஷன் இறங்கிக்கிட்டே இருக்கு. ஜாக்கும் யார் இந்த லேடின்னு புரியாம பக்கத்துல போயிட்டு நீங்க யாருன்னு கேட்கும் போதுதான் அந்த பொம்பளை இங்க இருந்து போயிட்டாளா, சீக்கிரமா உடனே போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அந்த லேடி இருக்கிற ரூம்ல வந்து ஃபுல்லா டிவி ஸ்கிரீன்ஸா இருக்கு. இந்த வீடு ஃபுல்லாவே சிசிடிவி கேமரா இருக்கு. அதோடைய ஃபுட்டேஜ் எல்லாமே லைவா இங்க டெலிகாஸ்ட் ஆகுது. அப்புறம் ஒரு செவுரு ஃபுல்லாவே நியூஸ் பேப்பர் கட்டிங்கா இருக்கு. இது எல்லாத்தையும் ஜாக் பாக்குறாரு. அப்பதான் ஒரு ஃபேமிலி போட்டோ இருக்கு. மாமாவுடைய பொண்ணு மெய்சி இருக்கால, அந்த பொண்ணு குட்டி பொண்ணா இருக்கா. அந்த மெய்சி பொண்ணு, மாமாவுடைய ஹஸ்பண்ட், பக்கத்துல மாமா இருப்பாங்கன்னு பார்த்தா இப்ப படுத்துக்கிட்டு இருக்காங்களே பெட்ல இருக்கிற லேடி, அந்த லேடி இருக்காங்க. சோ இந்த இடத்துல தான் ஒரு மரணபங்கமான ட்விஸ்டையும் நமக்கு உடைக்கிறாங்க. சோ ஆக்சுவலா இப்ப கை கால்லாம் மிஸ் ஆகி படுத்துக்கிட்டு இருக்காங்களே இந்த லேடி, இவங்க தான் உண்மையிலேயே கீழே முடியாம வீல் சேர்ல இருக்காரு அவருடைய ஒய்ஃப். மெய்சியோடைய அம்மாவும் இவங்க தான். சோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மெய்சிலாம் குட்டி பொண்ணா இருக்கும் பொழுது இவங்க கார்ல வந்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு ஆக்சிடென்ட்ல ஆப்போசிட்ல வந்த ஒரு கார்ல மோதி அந்த கார்ல இருந்த ஒரு சின்ன பையன் இறந்து போயிட்டான். அந்த சின்ன பையனுடைய அம்மா தான் இந்த மாமாவே. இந்த மாமாவுடைய பையன் இறந்து போயிட்டான். இதுக்காக கேஸ போடுறாங்க. தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா நோ ஃபால்ட் ஆக்சிடென்ட்னு யாருக்குமே தண்டனை கிடைக்கவே இல்லை. இதனால மாமாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம பையனை இழந்துட்டு இவ்வளோ கஷ்டத்துல இருக்கோம், ஆனா அவங்க பொண்ணு கூட சந்தோஷமான லைஃபை வாழ்றாங்களே அப்படின்னு இந்த மாமா டென்ஷன் ஆகி மென்டலா பாதிக்கப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாங்க. நேரா வீட்டுக்கு வந்து மாமாவுடைய பையன் இறந்து போனதுக்கு முக்கியமான ரீசனா இருந்த அந்த லேடியை பிடிக்கிறாங்க. ஸோ அவங்கள அடிச்சு போட்டுட்டு இந்த மாமா இந்த குடும்பத்துடைய அம்மாவா மாறுறாங்க. ஸோ அந்த மெய்சின்ற பொண்ணு வந்து ரொம்ப குட்டி பொண்ணுன்றதுனால அந்த பொண்ணுக்கு அவ்வளவா கருத்துலாம் தெரியாது. ஸோ அதனால அந்த பொண்ணு இவங்க தான் நம்ம அம்மா அப்படின்னு மாமா கூடவே இருக்க ஆரம்பிக்குது. ஆனா மெய்சியோடைய அப்பாவுக்கு நல்லா தெரியும்ல இது நம்ம ஒய்ஃப் கிடையாது வேற யாரோ அப்படின்னு. இதை தடுக்கணுன்றதுக்காக மாமா என்ன பண்றாங்கன்னா மெய்சியோடைய அப்பாவுக்கு ஒரு வித்தியாசமான மருந்தை போடுறாங்க. ஸோ அந்த மருந்து அவர் உடம்புல இருக்கிற வரைக்கும் அவரால் பேச முடியாது, ஒன்னும் ரியாக்ஷன் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மருந்தை வந்து கரெக்டா டைமுக்கு போட்டுருணும். லைட்டா லேட் பண்ணாலும் அவர் திரும்ப நடக்க ஆரம்பிச்சிருவாரு, பேச ஆரம்பிச்சிருவாரு. ஸோ அதனால தான் மாமா வந்து கரெக்டா வேலைக்கு அந்த மருந்தை போட்டுக்கிட்டே இருந்து அந்த ஹஸ்பண்டாலையும் ஒன்னும் பேச முடியாம ஒரு நடைப்பிணமா அவர் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த நிலைமையில தான் மாமா ஊருக்கு ஒதுக்குப்புறமா இந்த வீட்டுக்கு வராங்க. ஒரு ரகசியமான ரூம்ல அந்த லேடியை அடைக்கிறாங்க. ஸோ மேட்டியும் மெய்சி கிட்ட இது என்ன ரூம் கேட்கும்போது இது அம்மாவுடைய ஒர்க் ரூம், யாருமே உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லுவாள். ஏன் உள்ள போக கூடாதுன்னா ஏன்னா அங்கதான் மெய்சியோடைய உண்மையான அம்மா இருக்காங்க. ஸோ அவங்க தான் காரை கொண்டு வந்து மோதி மாமாவுடைய பையன் இறந்து போனாங்க. ஸோ அதுக்காக தண்டனையை நீ அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி வீடு ஃபுல்லா கேமராவை செட் பண்ணி இந்த மாமா வந்து அந்த லேடியோடைய ஹஸ்பண்டை பாத்துக்கிறது, அவங்க குழந்தை மெய்சியை பாத்துக்கிறதுன்னு எல்லாத்தையும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்க்க வைக்கிறாங்க. ஏன்னா அதுதான் தண்டனையா. அதோட அந்த லேடி தூங்கவே கூடாதுன்றதுக்காக அவங்க உடம்புலையும் எப்பவுமே ஒரு ட்ரக் இறங்குற மாதிரியே செட் பண்றாங்க. அதனால அந்த லேடி தூங்காம அந்த வீடியோவையே பார்த்து இத்தனை வருஷங்களா கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இன்னும் கஷ்டம் கொடுக்கணும்னு தான் மாமா அந்த லேடியோடைய உடம்ப கட் பண்ணி அவங்களோட எலும்புல இருந்தே கத்தி அப்படின்னு வித்தியாசமான பொருளெல்லாம் செஞ்சு அதை அந்த லேடியோடைய ஹஸ்பண்டுக்கே கொடுப்பாங்க. அதான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம், பர்த்டே கிஃப்ட்னு எலும்பாலேயே செய்யப்பட்ட ஒரு கத்தியை கொடுப்பாங்க. இதை நம்ம ஒய்ஃபோடைய எலும்புல இருந்து தான் இவ செஞ்சிருக்கா அப்படின்னு அந்த ஹஸ்பண்டுக்கும் தெரியும். ஆனா அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா ஒரு உடம்பு ஃபுல்லா அந்த மருந்து இருக்கு. ஆனா அந்த மருந்தையும் கரெக்டா வேலைக்கு போடணும். ஆனா ஜாக்கும் மேட்டியும் வந்ததுனால நிறைய ப்ராப்ளம்லாம் கிரியேட் ஆகி அந்த மெடிசன் போடாம கொஞ்சம் நேரம் தள்ளி போட்டதுனால அந்த ஹஸ்பண்டுடைய உடம்பு திரும்ப நார்மல் ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் போலீஸ் வரும்பொழுது சுத்தமா அசையாமலே இருந்தவர் அந்த வீல் சேரை தள்ளிக்கிட்டு வந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அதுவும் யாருக்கிட்ட இருந்து காப்பாத்துங்கன்னு கேட்டிருக்காரு. ஜாக் கிட்டயோ மேட்டி கிட்ட இருந்தோ காப்பாத்த வேணாம், இந்த மோசமான பொம்பளை மாமா கிட்ட இருந்து காப்பாத்துங்கன்ற மாதிரி தான் போலீஸ் கிட்ட கேட்டிருக்காரு. இதை புரிஞ்சுக்காம ஜாக் வந்து போலீஸ் கூட சண்டை போட்டு போலீஸ் ஜாக்கே அடிக்கிற நிலைமையில மாமாக்கும் புரிஞ்சு போயிடுச்சு, போலீஸ் இங்க இருந்தாங்கன்னா அவ்வளவுதான் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நேரா போயிட்டு போலீஸை காலி பண்ணிட்டாங்க. மாமா போலீஸை காலி பண்ணதுக்கான உண்மையான ரீசன் இதுதான், அவங்க மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக. அதோட இந்த போலீஸ் வீட்டுக்குள்ள வந்து செக் பண்ணும் பொழுது ஃபேமிலி போட்டோ வந்து பாதியா கட் ஆயிருக்கும். ஏன்னு கேட்டதுக்கு ஒரு சண்டையில அவர் கிழிச்சு போட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த இடத்துல இருந்தது மேல பெட்ல படுத்துக்கிட்டு இருக்காங்களா அந்த லேடி தான். இதை மெய்சி பார்த்துட்டா மெய்சிக்கு டவுட் வந்துருமே தான் இவங்களே கிழிச்சு வச்சிருக்காங்க. இப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் ஜாக் புரிஞ்சுக்கிறாரு. அவருக்கு தலையே வெடிச்சு போகுது. ஏன்னா இவரு சொல்லியிருப்பாரு நீ கற்பனையே பண்ண முடியாத விஷயத்தெல்லாம் நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு. ஆனா மாமா பண்ண விஷயத்தை தான் இவரு கற்பனையே பண்ணதே கிடையாது. இவ்வளவு பெரிய சைக்கோ கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அந்த லேடி கிட்ட போயிட்டு இங்க பாருங்க உங்களை
உங்களையும் நான் இங்க இருந்து காப்பாத்தி கொண்டு போறேன், சீக்கிரமா நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அந்த லேடி, என்னால எங்கேயும் வர முடியாது, இத்தனை வருஷங்களா நான் நரகத்தை அனுபவிச்சுட்டேன், எனக்கு என் பொண்ணும் என் ஹஸ்பண்டும் பத்திரமா இங்க இருந்து தப்பிச்சு போகணும், அதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணு, அதோட நான் தூங்கணும்னு ஆசைப்படுறேன், ப்ளீஸ் என்ன கொன்னுடு, நான் நிம்மதியா தூங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஜாக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர் மனசை கல்லாக்கிக்கிட்டு அங்க இருந்த தலைக்காணி எடுத்து அந்த லேடி முகத்துல அழுத்தி அவங்கள காலி பண்றாரு. சோ அப்புறம் அந்த லேடி போட்டுக்கிட்டு இருந்த செயினை எடுத்துக்கிட்டு அந்த வால்ல நிறைய நியூஸ் பேப்பர் கட்டிங்லாம் இருந்ததுல, அதுல ஃபேமிலி போட்டோ ஃபுல்லா இருந்தது. சோ அந்த போட்டோவையும் எடுத்துக்கிட்டு ஜாக் அங்க இருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாரு. எங்க மாமாவும் மெய்ஸியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஜாக்கும் மேட்டியும் பேஸ்மெண்ட்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு மாமாவுக்கு தெரிய வருது. அதனால நீ இங்கே இரு, நான் போயிட்டு அவங்கள பாத்துக்கிறேன் அப்படின்னு மாமா அவங்கள தேட ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படி தேடி வரும்போது தான் அவங்க மேட்டியை கண்டுபிடிக்கிறாங்க. மேட்டி சோகமா ஒரு இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். ஏ மேட்டி, உனக்கு என்ன ஆச்சு? என்னோட பிரதர் ஜாக் சொன்னா நான் மென்டலா பாதிக்கப்பட்டவனா, என்னோட அம்மாவே என்ன தூக்கி போடணும் தான் நினைச்சாங்களாம், என்னை யாருக்குமே பிடிக்கவே தெரியுமா அப்படின்னு மேட்டி ரொம்ப கஷ்டப்படுற. மாமாவும் நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் அருமை யாருக்குமே தெரியவே இல்லை, நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன், உன்னை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேட்டியா அவங்க கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துறாங்க. எங்க நம்ம ஜாக்கும் மெய்ஸி கிட்ட வராரு. மெய்ஸியை தனியா கூட்டிட்டு போயிட்டு, இங்க பாரு, அந்த மாமா உன்னுடைய உண்மையான அம்மா கிடையாது, அவ சரியான சைக்கோ பொம்பளை, சும்மா போய் சொல்லாத, எங்க மாமா ரொம்ப ரொம்ப நல்லவங்க, நீ தான் ஒரு கொலைகாரன், நான் சொன்னா நீ நம்ப மாட்டல, இந்த பாரு அப்படின்னு சொல்லி அந்த போட்டோவை காட்டுறாரு. சோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மெய்ஸிக்கு புரிய வருது, எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறாங்க. சோ சீக்கிரமா அப்பாவை கூட்டிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு அந்த வேலையை மெய்ஸி பாக்குறாங்க. சோ வீல் சேர்ல அப்பாவை தள்ளிக்கிட்டே அப்படியே கார் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. இங்க நம்ம ஜாக்கும் பணத்தை எடுத்துக்கிட்டு நேரா அவரோட பிரதர் மேட்டியை பார்க்கலான்னு போனா அங்க மேட்டி இருக்க மாட்டாரு. ஒருவேளை வீட்டுக்குள்ள போயிருப்பானோன்னு வீட்டுக்குள்ள போனா மேட்டியும் அங்க நிக்கிறாரு. டேய் மேட்டி, சீக்கிரம் வாடா, நம்ம இங்க இருந்து போகலாம், அந்த பொம்பளை வந்துட போறா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது மேட்டிக்கு பக்கத்துல தான் அந்த மாமா இருக்காங்க. அவங்க கன்னை வச்சு ஜாக்க ஷூட் பண்ண வராங்க. தலைய பார்த்து ஷூட் பண்றாங்க. ஜஸ்ட் மிஸ்ல ஜாக் தப்பிச்சிடுறாரு, ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அப்படியே கீழே இருந்துகிட்டே, டேய் மேட்டி, அந்த பொம்பளை சைக்கோடா, இங்க இருக்கிறது அந்த பொம்பளையோடைய புருஷனும் கிடையாது பொண்ணும் கிடையாது, ஏமாத்திக்கிட்டு இருக்கா இப்படி சொல்ல மாமா கடுப்பாகி கீழே வராங்க. நம்ம ஜாக்கும் மாமாவை அடிச்சு போட ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல ஜாக்கு மாமாவை காலி பண்ணிருப்பாரு. ஆனா அந்த பயவுள்ள மேட்டி இருக்கானே, அவன் ஓடி வந்து தட்டி விட்டுறான். ஸ்டார்டிங்லேயே ஜாக்குக்கு அடிபட்டிருக்கும், தையெல்லாம் போட்டிருப்பாங்களா, அதுல இருந்து ரத்தம்லாம் வர ஆரம்பிக்குது, முடியல அவரால. மாமாவும் ஜாக்க போட்டு தள்ளான்னு வரும்பொழுது அந்த இடத்துக்கு மெய்ஸி வந்து மாமா முன்னாடி நின்னு, நீங்க உண்மையிலேயே என்னோட அம்மா கிடையாது தானே, என் அம்மாவை என்ன பண்ணீங்க, இவ்வளவு நாள் எதுக்காக என்ன ஏமாத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேக்குறா. மெய்ஸி நல்லா யோசிப்பாரு, உன்னை சின்ன வயசுல இருந்தே வளர்க்கறது நான் தான் உன்னோட உண்மையான அம்மா அப்படின்னு அவங்க சொல்ல, மெய்ஸியும் என்னோட அம்மா நீங்க கிடையாது, என் அம்மாவை நான் பார்த்தேன் போட்டோல, எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, கொன்னது நீங்க தான் அப்படின்னு மெய்ஸி மாமா கூட பேசுற இந்த கேப்ல நம்ம தலைவர் ஜாக் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓட, கரெக்டா அந்த நேரத்துல தான் ஜாக்கோடைய பாஸ்லாம் அங்க வராங்க. சோ ஜாக்கும் அந்த பாஸ் கிட்ட போறாரு. ஏண்டா டேய், வந்தா பணத்தை கொடுப்பேன்னு பார்த்தா ரத்தம் சொட்ட சொட்ட ஓடி வர, என்னடா ஆச்சு? உள்ள அந்த பொம்பளை, இது பொம்பளையா, ஒரு பொம்பளை கையாலையாடா அடி வாங்கியிருக்க? ஏய், அவ சாதாரண பொம்பளை இல்லையா, அவ ஒரு சைக்கோ பொம்பளை, அவகிட்ட தான் பணம் இருக்கு, பணத்தோட சேர்த்து என் தம்பி மேட்டியும் அவ தான் வச்சிருக்கா, ப்ளீஸ் என் தம்பியும் காப்பாத்து அப்படின்னு சொல்லி ஒரு கேட்க, அந்த பாஸும் கன் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. கரெக்டா அந்த இடத்துக்கு மாமாவும் மேட்டியும் வராங்க. சோ மாமாவை பார்த்து பாஸ், எனக்கு என் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னோட பணம் இங்க தான் இருக்கு, எங்களுக்கு பணம் தேவையில்லை, சோ அதனால அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போ, ஆனா மேட்டி என் கூட தான் இருப்பான் அப்படின்னு மாமா சொல்றாங்க. நீ அவனை கொடுக்காம போ, எனக்கு கவலை இல்ல, பணம் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு இந்த பாஸ் சொல்லும் பொழுது ஜாக் இருக்காருல, அவர் ஒரு கத்தி எடுத்து அந்த பாஸோடைய காலையை சொறி விடுறாரு. சோ இதுல அந்த பாஸ் வழியில கத்தும் பொழுது அங்கிருந்து மாமா கன் எடுத்து அந்த பாஸோடைய தலையிலேயே ஒரு ஷாட் வைக்கிறாங்க. அவ்வளவுதான் ஒரு காலி. ஆனா அந்த பாஸ் வரும்பொழுது கூட இன்னொரு ஆளை கூட்டிட்டு வந்திருப்பாரு போல, அவரு பின்னாடி இருந்து மாமாவை காலி பண்ணலான்னு வரும்பொழுது இந்த மேட்டி பயபுள்ள அவரை தடுத்து மாமாவை காப்பாத்துறான். ஆனா இருந்தாலும் அந்த பாஸோடைய அடியாளு மாமாவையும் மேட்டியும் சேர்த்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளுற கேப்ல சர்ன்னு ஒரு கார் வந்து பாஸோடைய அடியாள் மேல மோதி அவரு காலி ஆயிடுறாரு. சோ அந்த காரை ஓட்டுறது யாரான்னு பார்த்தா மெய்ஸி தான். மெய்ஸி அவளுடைய அப்பாவை கூட்டிட்டு அங்க இருந்து கார்ல எஸ்கேப் ஆகி போறாங்க. சோ அந்த இடத்தை விட்டு தூரமா போய் போலீஸ்ல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, போலீஸும் நேரா அந்த இடத்துக்கு வராங்க. சோ இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிட்டு மெய்ஸி கிட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதான், ஆனா நாங்க போய் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த மாமாவை காணோம், எங்க போனாங்கன்னே தெரியல, எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. சோ மெய்ஸியும் எது என்னவோ அந்த சைக்கோ கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம், அதுவே போதும்னு நிம்மதியாகிறாங்க. சோ இப்ப நம்ம மாமா வந்து போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ரொம்ப தூரம் தள்ளி போலீஸாலேயே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு இடத்துல இருக்காங்க. சோ அங்க மாமா வந்து மேட்டிய அவங்களோட பையனா நினைச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமான ஒரு லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாங்க. சோ மேட்டிக்கு அவங்க சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்க. இது அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கேமராவும் ரெக்கார்ட் பண்ணுது. அந்த கேமராவை பார்த்து நம்ம மாமாவும் ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. சோ அப்படின்னா என்ன அர்த்தம், மாமாவும் மேட்டியும் மட்டும் இந்த வீட்டுல இல்ல, ஜாக்கும் இங்க தான் இருக்காரு, ஆனா என்ன அவரை தனியா ஒரு ரூம்ல
ரூம்ல அடைச்சு வச்சு அவருக்கு போதை பொருளை கொடுத்து தூங்க விடாம பண்ணி மாமாவும் மேட்டையும் சந்தோஷமா வாழ்றத இதுக்கப்புறம் ஜாக் பார்க்க போறாரு அந்த லேடி மாதிரியே. ஸோ இந்த இடத்துலயே லிட்டில் போன் டாஜ்ன்ற இந்த படம் முடியுது. இந்த கதை கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.